கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள், ஆங்கில மாதம் 3/4/2025 வியாழக்கிழமை. இன்றைய திதி சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதியில் புதிதாக வேலைக்கு சேருவதற்கும், ஒரு நியூ அப்பாயின்மெண்ட் அல்லது வேலை இடமாற்றங்கள் நடைபெறுவதாக இருந்தால் புதிதாக இன்று போய் வேலையில் சேருவது உகந்த நாளாக கருதப்படும். மேலும் இந்த பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகளை வாங்கி விற்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்று ஏதாவது பண்ணைகளுக்கு கால்நடை வாங்குவதற்கும் விற்பதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. வீடு, வண்டி, வாகனங்கள் ஆகியவை வாங்குவதற்கும், ஏதாவது லேண்ட் அக்ரிமெண்ட் போடுவதற்கும் அல்லது கிரயம் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு புதிதாக ஒரு மருந்து டீலர்ஷிப் எடுப்பதற்கும், புதிதாக மருந்துகளை அறிமுகம் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வியாபார நோக்குடன் செய்தீர்களானால் அது இன்று இந்த சஷ்டி திதியில் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் சார்ந்து இன்றைக்கு பலன் அமைவதாகவே இருக்கும். செவ்வாய் பகவானோட பலன்கள் அதிகமாக இன்று இருக்கும். மேலும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் தேவ பிரதிஷ்டை செய்வதற்கும், சீமந்தம் சம்பந்தமான அனைத்து வேலைகளை செய்வதற்கும், புதுமனை புகுவிழா அல்லது கிரக பிரவேசம் சம்பந்தமான வேலைப்பாடுகள் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது காது குத்துவதற்கும், குழந்தைகளுக்கு மொட்டையெடுத்து காது குத்துவதற்கும், உபநயங்கள் செய்வதற்கும், புதிய பதவிகளில் பதவி ஏற்பதற்கும், இடமாற்றமாகி புதிய இடத்தில் வேலைக்கு சேர்வதற்கும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் உகந்த நாளாக கருதப்படுகிறது. விவாகம் சம்பந்தமான அனைத்து காரியங்கள் செய்வதற்கும், தன தானியங்கள் வாங்கி விற்பதற்கும் இன்று ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது ஒரு ஆயுதங்கள், தற்காப்பு ஆயுதங்களை பயிற்சி எடுப்பதற்கும், மேலும் ஏதாவது வாகனங்கள் பயிற்சி எடுப்பதற்கும், ஹார்ஸ் ரைடிங் அதாவது டிரைவிங் ஸ்கூல்ல போய் நீங்க புதிதாக பயிற்சி எடுப்பதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் விவசாயம் சார்ந்து ஏதாவது நீர் நிலைகளை உயர்த்துவதற்கும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திர நாட்களில் செய்தீர்களானால் அது வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது போர் போடுவது அல்லது கிணறு வெட்டுவது அல்லது கிணறை சீரமைப்பது ஆகிய வேலைகளை செய்தீர்களானால் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திர நாட்களில் மிகவும் நல்லபடியாக முடிவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது ஒரு புஷ்பவனம் செய்வதற்கும், கால்நடைகளை வாங்கி விற்பதற்கு ஏற்ற நாளாகவும் இன்று அமைகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை. மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கும் உகந்த நேரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இந்த விவசாயம் சம்பந்தமான கமிஷன், ஏஜென்சி ஆகியவை செய்வர்கள் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல் செய்தீர்களால் மிகுந்த லாபங்கள் வருவதாகவே அமைகிறது. இன்றைய ராகு காலம் காலை 1:30 மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. குளிகை காலம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய வாரசூலை தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. மதியம் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை. மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. இரவு 6 மணியிலிருந்து 7 மணி வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்று இந்த சுபகோரை நல்ல நேரங்களில் ஏதாவது புதிதாக கடன் வாங்கினீர்களானால் அதை அடைப்பதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஏற்கனவே வாங்கிய கடனை கட்டுவதற்கும் இந்த சுபகோரை நல்ல நேரங்கள் மிகவும் உகந்த நேரமாக அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நம்ம வயதில் மூத்தவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவதற்கும், மேலும் சில நம்மளுடைய மேல் அதிகாரிகளை மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்கும், அவர்களால்
நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டியிருந்தால் அவர்களை மரியாதை நிமித்தத்திற்காக சந்திப்பதற்கு உகந்த நேரமாக இந்த சுபகோரை நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், சனி இந்த 5 கிரகங்களில் மீன ராசியில் சஞ்சரிக்கின்றன. இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் இன்று குடும்பத்திற்கு தேவையான சில பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் நல்லபடியாக சில தேவையான காரியங்களை தீர்த்து வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் தொழிலை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட் போன்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தாயாரின் மூலம் சில உபயோகமான காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் குடும்பத்தில் சில மங்களகரமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த மேசராசி நேயர்களுக்கு. மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு இந்த வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவதும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் கொஞ்சம் நிதானத்துடன் பழகுவதும் அவசியமாகிறது. முடிந்தளவு தன்னுடைய பர்சனல் விஷயங்களை ஆலோசிக்காமல் இருப்பதும் அவசியமாகிறது. இன்று மூத்த அதிகாரியின் மூலம் சில பணி சுமைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். வெளியூர் வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் உடல் நலம் சார்ந்து நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது நோய்வாய்ப்பட்டவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தால் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று ஏதாவது ஒரு முக்கிய பிரமுகர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அவர்கள் மூலம் இன்று எதிர்பார்த்த சில நன்மைகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்று கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இதன் மூலம் அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது ஒரு இசை நடனம் நாட்டியம் போன்ற நிகழ்ச்சிகளை அரங்கேற்றம் செய்வதற்கும் இந்த சேமதாரை உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும் இந்த சேமதாரையில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் முடிந்தளவு இரவு நேர பயணங்களையும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்களில் ஏதாவது சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துவதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த விபத்து தாரையில். விவசாயிகளை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை சார்ந்த கருவிகளை பயன்படுத்தும் போது பொருள்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது இந்த விபத்து தாரையில். மேலும் ஏதாவது ஒரு நண்பர்கள் இடத்துல ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா
கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவானும் குரு பகவானும் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்று நடத்தினீர்களானால் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இருந்தாலும் கொஞ்சம் ஜென்ம நட்சத்திரம் நடக்கும் காலகட்டங்களில் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் இந்த திருமண பேச்சுவார்த்தையை நடத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடன் நடத்துவதும் அவசியமாகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரையில் முடிந்த அளவு வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமையும். தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த வெளியூரில் இருந்து வர வேண்டிய பண வரவு ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது தொழில் பார்த்து பெண்டிங் இருக்கிற அமௌண்ட் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களால் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது கடன் வாங்கி சில வரவு சில நீங்க கேட்டிருப்பீங்க கொடுக்காமலே இருப்பாங்க. இன்னைக்கு இந்த சம்பத்து தாரையை போய் கேட்டீங்கன்னா கொடுத்த பணம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது புதிய முதலீடுகள் செய்வதற்கும் தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக இன்று அமையும். கூட்டு தொழிலை பொறுத்தவரை பார்ட்னருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு புதிய தொழில்நுட்பங்களை கையாள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சம்பத்து தாரையில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை சார்ந்து சில சுப விரய செலவு ஜுவல்ஸ் போன்ற சுப விரய செலவு செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக வர வேண்டிய குத்தகை பணம் வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய தன வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மதாரையில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் புத்திகாரகன் சந்திர பகவான் உங்க ஜென்ம நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். சில முடிவுகள் எடுப்பதில் சில குழப்பங்களும் சில மன சஞ்சலங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை முடிந்த அளவு தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு உபதைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த கூலிங் சம்பந்தமான எந்த ஒரு பொருளையும் இன்று கொஞ்சம் குடிக்கும் போது அல்லது பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடன் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. இல்லைன்னா வீசிங் சம்பந்தமான சில பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இயர் இன்ஃபெக்ஷன் ஆகியவை வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு இந்த ஜென்ம நட்சத்திர காலங்களில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மிதனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் சந்திர பகவானுடன் குரு பகவான் சேர்ந்து சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் குடும்பத்திற்கு தேவையான சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது ஜுவல்ஸ் போன்ற சில நகை நட்டுகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏதாவது நகை சீட்டு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது மெச்சூரிட்டி ஆகி இன்று ஏதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு தொழிலில் முடக்கங்கள் இருந்தாலும் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. மேலும் சிலர் ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு சிலருக்கு ஏதாவது சில மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை சார்ந்து அது முடிந்த அளவு கொஞ்சம் அது ஒரு சுபவிரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் அது வெற்றி உறுதியாகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தை நடத்துவதில் இன்று ஒரு
பாசிட்டிவான ரிசல்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது வாரிசு சார்ந்த ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உருவாகும். சிலர் ஏதாவது ஒரு வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது பிளான் போட்டிருப்பீங்க அல்லது ஏதாவது ஒரு வீடு பார்த்திருப்பீங்க, அதற்கான பேச்சுவார்த்தை இன்று நடத்தினால் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சிலர் ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை இன்று ஆரம்பிப்பதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஏதாவது ஃபண்ட் இல்லாம வீடு பாதியிலே நின்று போயிருக்கோம், அது இன்னைக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஃபண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது பேப்பர்ஸ் இன்வால்வ் ஆகி கரையங்கள் நின்று போயிருந்தா இந்த பரம மைத்திர தாரையில் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாமே நல்லபடியாக இன்று கரையம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் பண்ணை தொழிலை பொறுத்தவரை கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த மிருகசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு எதிர்த்து பரம மைத்திரத்தாரையில் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்த அளவு டாக்குமெண்டேஷன் பக்காவா டாக்குமெண்டேஷன் பண்ணி கடனை கொடுங்க, இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று குறைவாகவே இருக்கிறது. மேலும் வியாபாரம் நிமித்தமாக இன்று பயணங்கள் மேற்கொள்ளுவதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் சில ஒரு 50% காரியங்கள் மட்டுமே வெற்றி பெறுவதாக ஒரு சூழ்நிலையும் மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இந்த மைத்திரத்தாரையில் முடிந்த அளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் 2ஆம் திருமணம் சம்பந்தமாக இன்று நடக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செய்தீர்களால் இன்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு ஏதாவது வயதில் மூத்தவர்களும் அதாவது யாத்திரக்காரர்களுக்கும் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களால் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது ஒரு முதியோர் இல்லங்களுக்கும் கருணை இல்லங்களுக்கும் ஒருவேளை உணவளிப்பதற்கான ஒரு சூழ்நிலையாக ஏதாவது ஒரு தர்மங்கள் செய்தீர்களால் அது உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் செஞ்சிருப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது வாழ்க்கை துணைவியின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. தொழில் சார்ந்து நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண வரவும் திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த சில புதிய வியாபார யுக்திகளை கையாண்டு லாபங்கள் பெருக்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குழந்தைகள் நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. மேலும் தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியரிடம் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. ஏதாவது கடுமையான வார்த்தைகள் டென்ஷனா பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு இன்று கூட நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு கணவன் மனைவியை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. எந்த ஒரு சூழ்நிலையும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா வதைத்தாரையில் ஏதாவது குடும்பத்தில் சில பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் குடும்பத்தில் ஏதாவது வயதில் மூத்தவர்களும் கருவுற்ற பெண்களும் இருந்தார்களானால் ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை.
இந்த சாதக தாரையில் சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு இந்த திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த பிஜி படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் என்று எதிர்பார்த்த சில எஜுகேஷன் லோன் அல்லது ஸ்காலர்ஷிப், சில செமினாரில் கலந்து கொண்டு சில தக்க சன்மான்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த பிஜி படிக்கும் மாணவர்களுக்கு அரசு சார்ந்து ஏதாவது விண்ணப்பங்கள் செய்பவர்களுக்கு இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இந்த சாதக தாரையில் வேலை வேண்டியோ அல்லது புதிய வேலைக்காக அல்லது ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் ஏதாவது ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைந்தால் அவர்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த சாதக தாரையில் ஏதாவது அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் போடுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. சிலர் ஏதாவது ஒப்பந்தங்கள் போட்டு சில கையொப்பம் விடுவதற்கான உடன்படிக்கை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். நீண்ட நாட்களாக முன்பு ஏதோ அரசு ஒப்பந்தங்களில் பணியாற்றிவிட்டு ஏதாவது எதிர்பார்த்த சில பில்லு செட்டில்மெண்ட் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அந்த அமௌண்ட் செட்டில் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த சாதக தாரையில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சில மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது பரிகாரங்கள், வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இந்த சாதக தாரையில் செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் செஞ்சிருப்பதாலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு சிறு விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் எதிர்பார்த்த சில கிரயங்கள், ஏதாவது ஒரு நிலம் பார்த்து ஏதாவது கிரயம் பண்ணுவதற்கு வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் அது கொஞ்சம் தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய தொழில் சார்ந்து வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் நிலம் சார்ந்து சில விரய செலவுகள் வருவதன் மூலியம் மற்றபடி எல்லா பலன்களும் நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது வர அலுவலகத்தை பொறுத்தவரை ஏதாவது கூட வேலை பார்க்க வருவதோட கொஞ்சம் எது பேசினாலும் கொஞ்சம் பர்சனல் விஷயங்களை கொஞ்சம் பரிமாற்றங்கள் செய்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் வெளிவட்டாரங்களை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. யாராவது தேவையில்லாத நபர்கள் வந்து உங்ககிட்ட பேச்சு கொடுத்தாங்கன்னா அவர்கள் மூலம் சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த பிரத்யோக தாரையை பொறுத்தவரை நீங்க உஷாரா இல்லாட்டி எந்த ஒரு பொருள் மிஸ் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஏன்னா தெரியாத இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது எதிர்பார்த்த நீண்ட நாட்களாக சுப காரியங்கள் பேச்சுவார்த்தை தள்ளி கொண்டிருந்த இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நோய் வாயில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தால் அந்த நோய் பூரண குணமாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஒரு முக்கியஸ்தரை ஒரு விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைந்தால் அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த சேமதாரையில்
பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நிலம் சார்ந்த வீடு சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை சிலருக்கு சில உபதைகள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏதாவது கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்னைக்கு கடனை கட்டிட்டீங்கன்னா அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் சந்திர பகவானுடன் குரு பகவான் சேர்ந்து சஞ்சரிப்பதாலும் சில மங்களகரமான சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சில சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது கோயில் சார்ந்த ஏதாவது சில கும்பாபிஷேகங்கள் அல்லது கோயில் திருப்பணிகளில் சிலர் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. அத்தியாவசிய பயணங்களை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். அப்படியே பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வதும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு முக்கிய ஒரு வேலைகளை முடிப்பதற்கு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க, அந்த பிளான் கொஞ்சம் தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த விபத்து தாரையில். மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்யறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டு துறையில் இருப்பவர்களும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணும்போது அல்லது கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் எக்ஸசைஸ் செய்வதும் அவசியமாகிறது இந்த விபத்து தாரையில். நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்களும் இந்த ஹார்ஸ் ரைடிங் செய்யும் வீரர்களும் கொஞ்சம் எந்த ட்ரைனிங் எடுக்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி எக்ஸசைஸ் செய்வதும் அல்லது பயிற்சி செய்வதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது இன்னைக்கு ஏதாவது ஒரு பெண்கள் ஏதாவது வீட்டுல காய்கறி வெட்டும் போது கூட கையில் சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில். விவசாயிகளை பொறுத்தவரை விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் டிராக்டர், ட்ரில்லரு போன்ற விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. சில வளர்ப்பு பிரியாணிகள் மூலம் சிலருக்கு சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று வருமானத்திற்கு தகுந்த ஒரு எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு தன வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் ஏதாவது புதிய பிரான்ச் ஓபன் பண்ணுவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக இன்று அமையும். ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முடிப்பதற்கு இன்று ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சில சுப விரய செலவு ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சில சுப விரய செலவுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது வாடகை பணம் குத்தகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று அதற்கான ஒரு நல்ல நேரம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் எதிர்பார்த்த இடத்தில் தன லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் செய்திருந்தாலும் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சில தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் யாருக்காவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு உபதைகள் இருப்பதால் முடிந்தளவு முற்றிலும் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இல்லைன்னா இன்னைக்கு
தேவையில்லாத சில குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியத்தினால் சில குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் ஏதாவது கூலிங் சம்பந்தமான ஏதாவது பொருட்களை இன்று தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது கூலா ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத த்ரோட் பெயின் அல்லது வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி தேவையில்லாத வீசிங் மாதிரி கொஞ்சம் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம தாரையில். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று தொழிலில் எதிர்பார்த்த சில லாபங்கள் வந்தாலும் அதற்கேற்ப சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் கூட்டு தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி எதிர்பார்த்த லாபங்கள் இன்று வந்தாலும் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி சிலருக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. முடிந்தளவு இன்று ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களும் இன்று வாங்கி மகிழ்வதற்கான ஒரு சூழ்நிலையும் அதன் மூலம் சில விரைய செலவுகள் வருவதற்கான சுப விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ப செலவினங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில விரைய செலவுகள் சுப விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. பண்ணை தொழிலை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். வியாபாரம் நிமித்தமாக இன்று பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். சிலர் குடும்பத்துடன் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஆன்மீக தலங்களில் புனித நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த பரம மைத்திர தாரையில் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் பக்கமா டாக்குமெண்டேஷன் பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடனை கொடுத்தீங்கன்னா கடன் மூலம் தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அல்லது போன படம் திருப்பி வர முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகும். ஏன்னா இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் கொஞ்சம் சில கடன் பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் விவசாய தொழில்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் பண்ணை தொழில்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திர தாரை. இந்த மைத்திர தாரையில் ஒரு 50% காரியங்கள் நன்மை பயக்கும் காரியமாகவும் மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த தடை தாமதங்களை சில பரிகாரங்கள் மூலம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் அதாவது இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது குடும்பத்தில் சிலருக்கு ஏதாவது கணவன் மனைவியிடம் சில வேற்றுமை இருந்து பிரிந்து இருந்தீர்களானால் இன்று போய் நீங்கள் பேசி சமாதான பேச்சு நடத்தினீர்களானால் அது ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திர தாரையில். மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த சுப விரைய செலவுகள் செஞ்சீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது நிலத்திற்கு அக்ரிமெண்ட் போடுவதோ அல்லது ஒரு நிலத்திற்கு ஒரு அட்வான்ஸ் கொடுப்பதோ வீட்டுக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுப்பதோ அல்லது ஏதாவது குழந்தைகள் பேரில் பிக்சட் டெபாசிட் பண்ணுவதோ செய்தீர்களானால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இல்லைன்னா அந்த அமௌண்ட் தேவையில்லாத சில வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. என்கிட்ட காசு இல்லைங்க நான் எப்படிங்க இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா சிலர் ஏதாவது ஒரு கடன் வாங்கியாவது சில வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மைத்திர தாரையில். இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி, நீங்க வெளிவட்டாரங்கள் வெளியில செல்லும் போது நீங்க பேசாம இருந்தா கூட உங்களை கையேந்தி வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு சிறு உதவி செய்தீர்களான கையில இருக்கிறது நீங்க கொடுத்தீங்கன்னா அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். அல்லது ஏதாவது கோயில் திருப்பணிகளுக்கோ அல்லது உங்களுடைய குலதெய்வம் கோயில் ஏதாவது ஒரு கட்டுவதற்கான சில நன்கொடை கேட்டீங்கன்னா அது நீங்க கொடுத்தீர்களானால் அது உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும்.
ஏதாவது கோயில்ல போய் ₹1 ₹2 உங்களால் முடிந்த அளவு சிறு தொகை ஏதாவது உண்டியல்ல போட்டீங்கன்னா கூட அதுவே இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது முதியோர் இல்லங்களுக்கும் கருணை இல்லங்களுக்கும் ஒருவேளை அன்னதானம் செய்வதற்கான உணவளிப்பதற்காக சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. முடிந்தளவு ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களான அதுவே என்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் சந்திர பகவானுடன் குரு பகவான் சேர்ந்து சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் திருமணம் போன்ற சில சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான பேச்சுவார்த்தையே வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை சார்ந்து சிலருக்கு சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் மனைவியின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது வாழ்க்கை துணைவியின் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் திடீரென்று நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. மேலும் இந்த விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தவரை தொழில் சார்ந்து சிறு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி நீங்க ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பக்காவா டாக்குமெண்டேஷன் பண்ணி கடனை வாங்குங்க. இல்லாட்டி தேவையில்லாத சில கடன் பிரச்சனை உங்களுக்கு வருங்காலத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் தேவையில்லாத சில விவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா கூட தேவையில்லாத சில வம்பு வழக்குகளை உங்களை தேடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. மூத்த அதிகாரிகள் மூலம் சிலருக்கு ஏதாவது பணி சுமையின் காரணமாக சில மன உளைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த வதைத்தாரையில். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு கூடா நட்பின் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க வெளியூர் பயணங்கள் செய்தீர்களானால் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்தீர்களானால் இன்று எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் சிலர் நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். திருமணம் போன்ற சுப பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதன் மூலம் சிறு ஒரு நல்ல ஒரு காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று அரசு சார்ந்து ஏதாவது விண்ணப்பங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக இன்று கருதப்படுவதால் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு கணவன் மனைவியிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்து இன்னைக்கு போய் நீங்க பேசுனீங்கன்னா இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நற்செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். மேலும் சிலர் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது விண்ணப்பங்கள் செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. ஏதாவது இடமாற்றம் அல்லது கவுன்சிலிங் போன்ற அனைத்து இதிலையும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த சாதகத்தாரையில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு குலதெய்வம் சார்ந்து வேண்டுதல்கள் பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுவதால் இன்று நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் ஏதாவது இன்று
நிலம் சார்ந்த வீடு சார்ந்து சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது பேங்க்ல லோன் வீடு கட்டுறதுக்கோ அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக ஒரு நிலம் பாதியில் நின்று போன கிரைய வேலைகளை இன்று செய்வதற்கு ஏற்ற நாளாக இன்று கருதப்படுகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது குழந்தைகள் நலம் கருதி ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மொத்தத்துல இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை மிகவும் அதிகமாக இருக்கிறது. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகளை முடிந்தளவு தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அதாவது திருமணம் போன்ற பேச்சுவார்த்தை நீங்க பண்ணீங்கன்னா அது பாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த பிரத்யோக தாரையில். மேலும் சிலருக்கு ஏதாவது புதிய நபர்கள் மூலம் சில பொருள்கள் இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை உங்களுடைய சக நண்பர்களிடம் கொஞ்சம் பர்சனலான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. பணிசுமையின் காரணமாக மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் இன்று முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்று ஒரு முக்கிய விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அவர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நட்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று கடனை கூடிய விரைவில் கடனை கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் அதன் மூலம் இன்று உங்களுக்கு மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் வசதி வாய்ப்புகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த சேமதாரையில் அமையும். மேலும் ஏதாவது இன்று புதிய இசை நிகழ்ச்சி அல்லது ஒரு அரங்கேற்றம் ஒரு நாட்டியம் கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றம் செய்வதற்கு இந்த சேமதாரை உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதற்கான சில வாய்ப்புகள் சிலருக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு வண்டி வாகனங்களை ஓட்டும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் ஓட்டுவது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது முடிந்தளவு இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் சிலர் நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் தக்க பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தி நீச்சல் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. இந்த ஹார்ஸ் ரைடிங் போடுறவங்க கொஞ்சம் நிதானத்துடன் ஹார்ஸ் ரைடிங் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது வாகன பயிற்சி எடுப்பவர்கள் அதாவது டிரைவிங் ஸ்கூல்ல வாகன பயிற்சி எடுப்பவர்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. இந்த ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த விளையாட்டு வீரர்கள் ஏதாவது கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் எக்ஸசைஸ் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் இந்த விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது விவசாயிகள் விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. இந்த கருவிகள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். சில விஷ ஜந்துக்கள் மூலம் சிலருக்கு சில உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த விபத்து தாரையில். மேலும் சிலர் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக ஏதாவது வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு
அதாவது திருமணம் சார்ந்து ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். அதன் மூலம் சில சுபவிரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை இன்று நண்பர்கள் மூலம், அதாவது உங்க பார்ட்னர்ஷிப் மூலம் ஏதாவது புரிந்து உணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கையாளுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில லாபத்தொகை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த வருமானங்கள் அதிகமாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் நீங்கள் எதிர்பார்த்த தன வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்று ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இன்று ஏதாவது உங்களுடைய நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது திருமணம் நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து சில பேச்சுவார்த்தைகள் தள்ளி கொண்டே போயிருக்கும். இன்னைக்கு இந்த சம்பத்து தாரையில் பேசுனீங்கன்னா திருமணம் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை சார்ந்து சில சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் சிலருக்கு நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது ஒரு வாடகை பணம் குத்தகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. தொழில் சார்ந்த வெளியூர் ஏதாவது பாக்கி பணம் இருந்துச்சுன்னா பெண்டிங் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் இன்றைய வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சம்பத்து தாரையில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மதாரையில் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களான தேவையில்லாத சில சிக்கல்களும் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் அதன் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு இந்த ஜென்மதாரையில் சந்திர பகவான் சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களை. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று உங்களுடைய அதாவது உங்கள் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது லோன் கீன் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த லோன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதன் மூலம் சிலருக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். ஏதாவது புதிய வண்டி வாங்குறதுக்கு ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் தொழிலில் நீங்கள் புதிய முயற்சிகளை கையாண்டு நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமணம் வரன் வேண்டி ஏதாவது ஒரு முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது வாரிசு இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இன்று வீட்டில் ஏதாவது வளைகாப்பு சார்ந்து சில சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது. மேலும் ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருப்பீங்க அந்த லோன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது பிளான் அப்ரூவல் அல்லது இன்ஜினியர் ஏதாவது கேட்டிருப்பீங்க அந்த பிளான் அப்ரூவல் கிடைப்பதில் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்னைக்கு போய் அதை கேட்டீங்கன்னா அந்த பிளான் அப்ரூவல் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அதிகமாக இருக்கிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும்
பக்காவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க, கடனை வாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பரம மைத்திரத்தாரையில். பண்ணை தொழிலை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. சிலர் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த பரம மைத்திரத்தாரையில். மேலும் ஏதாவது வியாபார நிமித்தமாக இன்று பயணங்கள் மேற்கொள்ளுபவர்களுக்கு எதிர்பார்த்த சில லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திர தாரை. இந்த மைத்திர தாரையில் நீங்கள் ஏதாவது ஒரு 50% காரியங்களை மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும், இயற்கையாகவே வாழ்க்கை துணை இழந்தவர்களும் இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக இரண்டாம் திருமணம் சார்ந்து வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக கணவன் மனைவியிடம் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் பிரிந்து இருப்பவர்கள் இந்த மைத்திரத்தாரையில், அதாவது இந்த மைத்திரத்தாரையில் போய் நீங்க பேசுனீங்கன்னா இது ஏதாவது சுகமான முடிவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சிலருக்கு ஏதாவது கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி நீங்க சுப விரய செலவுகள் செய்யாமல் இருந்தால் அந்த அமௌண்ட் வீண் விரய செலவுகள் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அப்படி வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஒரு கருணை இல்லங்களுக்கோ அல்லது முதியோர் இல்லங்களுக்கோ உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. முடிந்த அளவு ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் செய்யும் உதவிகள் அனைத்திலும் கொஞ்சம் சிறு சிறு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியிலேயே சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் 5 கிரகங்களும் உங்கள் ராசியிலே இருப்பதாலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலும் அந்த முடிவுகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது குழந்தைகள் மூலம் சிலருக்கு ஏதாவது விரய செலவுகள் வந்தாலும் அவர்கள் மூலம் இன்று எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது வாரிசு இல்லாதவர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அதாவது வாரிசு வேண்டி சந்ததி வேண்டி சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த மீனராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. தந்தையாரின் மூலம் சிலருக்கு சில அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த புரட்டாதி ராசி இந்த மீனராசி நேயர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வதைத்தாரையில் முடிந்த அளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. பிறகு தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா முடிந்த அளவு கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. தேவையில்லாத சில கடினமான வார்த்தைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்த அளவு கூடா நட்பை, தீய நட்பை தவிர்ப்பதும் இன்று அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படி நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவது அவசியமாகிறது. மேலும் இந்த கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது பணிகளில் நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அதன் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில்.
குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் தேவையில்லாத சில வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. அப்படி நீங்க தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணீங்கன்னா பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்துல ஏதாவது கர்ப்பிணி பெண்களும் அல்லது கருவுற்ற அதாவது ஒரு வயதில் மூத்தவர்களும் இருந்தார்களானால் அவர்களுக்கு ஏதாவது சிறு உடல் உபாதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. நீங்களே செல்ஃப் மெடிசன் எடுப்பதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் செய்தீர்களால் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கல்வியில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய சில பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஒரு நல்ல தகவல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது புதிய விண்ணப்பங்கள் விண்ணப்பிப்பதற்கு அரசு வேலை வேண்டி ஏதாவது புதிய விண்ணப்பங்கள் விண்ணப்பிப்பதற்கு ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதுவதற்கும் அல்லது ஏதாவது ஒரு பணி இடமாற்றம் வேண்டி கவுன்சிலிங் செல்வதற்கும் இந்த சாதகத்தாரை பயன்படுத்தி கொண்டீர்களானால் சாதகமான பலன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது அரசு சார்ந்த புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் என்று கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏதாவது அரசு சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் விண்ணப்பங்களை விண்ணப்பிப்பதற்கும் இந்த சாதகத்தாரை ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் ஏதாவது அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மிகவும் மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சாதகத்தாரையில். மேலும் ஏதாவது குலதெய்வம் சார்ந்து வேண்டுதல்கள் பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த சாதகத்தாரையை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி நீங்கள் செய்யும் வேண்டுதல்கள் பரிகாரங்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். நன்றி நேயர்களே. இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதிகளுக்கும் கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சார்பாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.